வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வெட்னஸ்டே. இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம். மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிஸி. பசங்களுக்கு ஃபோன் எடுக்கக்கூடாது ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா பசங்க இதில் ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அதான் விஷயம். அதுக்காக கொஞ்சம் தவிர்ப்போம். இந்த சில்ட்ரன்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே, குழந்தைகள் தினம், அது டீச்சர்ஸ் டே அப்படின்ற மாதிரி ஃபோன் மறைக்கும் டேன்னு ஒரு நாள் வைக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய நினைவுக்கு போகலாம். அதான் விஷயம். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகட்டும், வேலை கிடையாது, வேலை கிடைக்கட்டும். ஓகேங்களா? ஒரு சின்ன கதை சொல்லியிருப்போமா? ஒருத்தர் என்ன பண்ணுறான், பேங்க்கு போகிறான். போயிட்டு அந்த நேராக காரை விட்டு நேராக மேனேஜரை போய் பார்க்குறான். பார்த்தோன்னே அவரும் பார்த்துட்டு, வாங்க என்ன வேணுங்க, எனக்கு கொஞ்சம் லோன் வேணும் அப்படின்றான். சரி, லோன் வேணும். சரி, உங்கள் பாஸ்புக் எடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. நான் இந்த பேங்க்லலாம் நான் எதுவும் வச்சிடல, எனக்கு லோன் மட்டும் வேணும். நான் 1 or 2 months நான் அடைச்சிடுவேன். சரி, அதுக்கு எவிடன்ஸ் எதனா வேணுமே, இல்லை தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்கள் அப்படி இப்படின்றாங்க. பேங்க்லலாம் அப்படி தானே, சாதாரணமாக தரமாட்டாங்க. இதுக்கெல்லாம் போனால் எவிடன்ஸ் கேட்பாங்க. உடனே என்ன சொல்கிறேன், என் கார் இருக்குது, ரோலக்ஸ் மாடல் இருக்குது கீழே, அந்த காரை வச்சுட்டு நீங்கள் அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னா. உடனே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். கொடுத்தோன்னே எல்லாமே ஒரிஜினல். பேங்க் மேனேஜரை பார்க்குறாரு. சரி, எப்போ இது பண்ணி, நான் 1 or 2 months நான் எடுத்துக்கிறேன், உங்கள் லோனை அடைச்சிடுவேன் அப்படின்னா. அப்போ இந்த காரை கொடுத்துரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவன் பேங்க் டிரைவரை வச்சு கார் எடுத்து பார்க்கிங்குள்ளே விட்டுறாரு. உள்ளே பத்திரமா விட்டணும். விட்ட பிறகு இவனுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் 10,000 ஏதோ கேட்குறான், கொடுத்துட்றாரு. கொடுத்தனே இவனை வாங்கிட்டு ஜாலியாக போயிடறான். போகும்போது இது பேங்க் ஃபுல்லாக பரவிடுது. எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன பைத்தியக்காரங்க, 10,000 ரூபாய்க்கு இவ்வளோ, 10,000 ரூபாய்க்காக ஒரு 75 lakhs காரை விட்டு போகிறான், என்ன பைத்தியக்கார தானே அப்படின்ட்டாங்க. அவனை என்ன பண்ணுறான், லோன் வாங்கிட்டு போயிடுறான். போயிட்டு வரும் 1 month கழித்து வரான். வந்துட்டு பேங்க் மேனேஜர் பாறான். சார் எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? இவர் மறந்துடுறாரு. என்ன விஷயம்னு, நான் தான் கார் விட்டு போனேன், லோன் வாங்கிட்டேன்னு. ஆமாம்மா, நான் லோனை கொடுத்துறேன் சார், எவ்வளோ ஆகுது பாருங்கள். 10,000 + 5,000 59 rupees ஆகுது 1 month அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் 150 ரூபா கிட்ட கலெக்ஷன் பண்ணுறாரு. ஓகே, இந்தாங்க 10,000 + interest 115 கொடுத்துட்டு கார் எடுத்துக்கலாம். அப்போ வெளியே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன சார் இது, காரை விட்டு போயிட்டீங்க, இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நான் காரை விட்டு வெளியூர் போகிறேன், இந்த ஊட்டி கோவை எல்லாம் போயிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் வயசில் 1 month ஆச்சு. இந்த காரை நான் வீட்டாண்ட விட்டேன்னா பசங்க எதனா பண்ணிவிடுவாங்க, ஆனால் ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக பேங்க்கில் விட்டேன். இப்போ பாருங்கள், 150 ரூபா எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? காரும் சேஃப்டி ஆகுது, உங்கள் மேனேஜரும் நல்லா உள்ள ஜம்முன்னு வச்சுருக்காரு, அதனால் இது ஒரு சேஃப்டியாக இருக்குது அப்படின்ட்டு நான் லாக்கில் வச்ச மாதிரி காரை வச்சு போகிறேன். எவ்வளோ பெரிய ஐடியா பாருங்கள்.